வணக்கம் நண்பர்களே. பணக்காரங்க ஏன் மேல மேல பணக்காரங்க ஆகுறாங்க? ஏழைங்க ஏன் இன்னும் இன்னும் ஏழையாவே இருக்காங்க? பணத்த பத்தின புரிதல்கள் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையில எவ்வளவு வேறுபாடு இருக்கு? பண ஓட்டம்னா என்ன? நம்மள சிக்க வைக்கக்கூடிய பொறி எது? வருமான வரிய பணக்காரர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க? பணக்காரர்கள் மேலும் பணக்காரன் ஆகக்கூடிய ரகசியம் தான் என்ன? உங்க செல்வத்த அதிகப்படுத்த தடங்கலா இருக்கிற சக்தி என்ன? இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் பொழுது பணத்த கையாள்றதுல நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்றத உங்களால எளிமையாவே தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2 அப்பாக்களோட கதை தான் இந்த புத்தகம். ஒருத்தர் நல்லா படிச்சு நிறைய சர்டிபிகேட்ஸ் வச்சிருக்காரு. இன்னொருத்தர் ஹை ஸ்கூல் கூட தாண்டாம ரொம்ப பெரிய பணக்காரரா இருக்காரு. பணத்தை பத்தின தவறான புரிதலோட கடனாளியா வாழறாரு. இன்னொருத்தர் தன்னுடைய பேங்க்ல இருக்கிற பணம் காணாம போனா கூட எனக்கு கவலை இல்லைன்னு சந்தோஷமா இருக்கிறாரு. பணக்காரப்பா செல்வத்தை எப்படி சேர்க்கிறாரு? பணத்தை எப்படி கையாள்றது? பணத்தால நமக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திரம் என்னன்றத 2 பசங்களுக்கு சொல்றது தான் இந்த புத்தகத்துல இருக்க போகுது. இந்த தகவல்கள் எல்லாம் இந்த புத்தகத்தை பத்தி என்னோட புரிதலை உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்ல போறேன். இந்த பதிவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட என்னால பணக்காரன் ஆகவே முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நினைக்கிறது நிஜமாவே மாறிடும். சரி, இந்த புத்தகத்துல பாடம் 1ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்ய மாட்டார்கள். இதுதான் அந்த பாடம் 1ஓட தலைப்பு. இந்த தலைப்புல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஏழைகளும் நடுத்தர மக்களும் பணத்துக்காக வேலை செய்வாங்க, பணக்காரர்களுக்கு பணம் வேலை செஞ்சு கொடுக்கும். இந்த புத்தகத்தை எழுதின ஆத்தர் ராபர்ட் கியோஸ்கி 9 வயசு பையனா இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நண்பன் இருந்தான். அவனோட பேரு மைக். ஆமாங்க, மைக் வேற யாரும் கிடையாது, இந்த பணக்கார அப்பாவோட பையன்தான். ராபர்ட்டும் மைக்கோட வீட்டுக்கு போகும்பொழுது அந்த பணக்கார தந்தைய பார்த்த உடனே ராபர்ட் ஒரு கேள்வி கேட்கிறாரு. பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. ராபர்ட்டுக்கு இந்த கேள்வி வந்த காரணம், அந்த பணக்கார தந்தையுடைய கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு ராபர்ட். ஒரு வாரத்துக்கு வெறும் 10 சென்ட் சம்பளத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை பார்த்தான். ராபர்ட்டுக்கு இருந்த 2 கேள்வி, இந்த 10 சென்ட்டுக்காக நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணுமா? இந்த வேலையை மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தா என் வறுமையை நான் எப்படி போக்க முடியும்? அப்படிங்கிற கேள்வி அவன் மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் மைக்கோட அப்பாவை பார்த்த உடனே பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பணக்கார அப்பா என்ன சொன்னாருன்னா, வாழ்க்கை எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுக்கும். பல பேர் கைவிட்டுருவாங்க, சில பேர் சண்டை போடுவாங்க, ரொம்ப கொஞ்சம் பேர் மட்டும்தான் பாடத்தை கத்துக்குவாங்க, கடந்தும் போவாங்க. இந்த ரொம்ப கொஞ்சம் பேர்ல பெரும்பாலான மக்கள் பணப்பற்றாக்குறையில அவங்களோட வேலையை விட்டுடுவாங்க. புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கக்கூடிய வாய்ப்பை தான் செல்வமா நினைப்பாங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம கூட சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கும், ஆர்வம் கூட இருக்கும். அதை கத்துக்கிட்டா அவங்களோட வருமானமும் அதிகரிக்கும். ஆனா நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தட்டி கழிக்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இல்லாம ஒரே இடத்துல இருப்பாங்க. எப்ப கேட்டாலும் அடுத்த மாசத்துல இருந்து இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்க ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னா முதல்ல பணக்காரர்களை போல சிந்திக்க பழகணும். நம்மள மாட்ட வைக்கக்கூடிய பொறி எதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்காம நம்ம இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சாதான் பணம் சம்பாதிக்க முடியும்ன்ற நம்பிக்கைய இது உருவாக்குது. ஜாப் செக்யூரிட்டின்ற பேர்ல நிரந்தரமே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நிரந்தரமான ஒரு வேலையை தேட வைக்குது. வருஷத்துல 3 வாரம் வெக்கேஷன், 60 வயசுக்கு மேல பென்ஷன், இதெல்லாம் உங்களை சிக்க வைக்கக்கூடிய பொறின்னு சொன்னா இங்க பல பேருக்கு கோபம் தான் வருது. நம்ம நடுத்தரத்திலே இருக்கிறதுக்கு காரணம் இந்த பயமும் பேராசையும் தான். இந்த பணம் இல்லைன்னா நாளைக்கு நம்ம என்ன ஆக போறோம் அப்படின்ற பயத்திலேயே கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். கொஞ்சம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே நமக்கு எதெல்லாம் பேராசையா இருக்குதோ அது எல்லாத்தையும் வாங்கி குவிக்க ஆரம்பிக்கிறோம். அதனால மறுபடியும் நமக்கு பணப்பற்றாக்குறை தான் வருது. இந்த செலவுக்காகவே திருப்பியும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டே இருக்கோம். புது கார், புது பைக், புது வாட்ச், புது போன், புது வீடு, புது வேலட், இந்த மாதிரி நம்ம வரவுக்கு ஏத்த மாதிரி நம்ம செலவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இதை மறுபடியும் பண்றதாலதான் இத ராட் ரேஸ்னு சொல்றாரு பணக்கார தந்தை. இந்த பசங்களோட 9 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வேலை செய்யக்கூடிய மனநிலையை உடைக்கிறதுக்காக உங்களுக்கு இனிமே வாரம் நான் தரப்போற 10 சென்ட் உங்களுக்கு நான் தரப்போறது கிடையாது, அதுக்கு பதிலா நீங்க என்கிட்ட பணக்காரன் ஆகக்கூடிய பாடங்களை கத்துக்கலான்னு சொல்றாரு. இதுக்கு ராபர்ட்டும் மைக்கும் ஒத்துக்கிறாங்க. ராபர்ட் தன்னுடைய ஏழை அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம தொடர்ந்து வேலையே ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது
2 காமிக் புத்தகங்கள் கீழே விழுந்து கிடக்கிறத அவன் பார்க்கறான். அத பார்த்ததும் ராபர்ட்டுக்கு ஒண்ணு தெரியுது. இது ரொம்ப பழைய காமிக் புத்தகம். இத படிக்கிறதுக்கு நெறைய பேர் ஆர்வமா இருக்காங்க. அதுவும் இல்லாம இது விற்பனையிலயும் இல்ல. அதனால அவங்க வீட்டுக்கு கீழ ஒரு சின்ன ரூம்ல பல புத்தகங்களுக்கு இடையில இந்த காமிக் புத்தகங்களையும் வச்சு ஒரு குட்டி நூலகத்த தொடங்குறான். அவங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்த எல்லா பசங்க கிட்டயும் சொல்றான், என்னோட லைப்ரரிக்கு வாங்க, இந்த காமிக் புத்தகம் என்னோட லைப்ரரியில இருக்கு, ஒரு வாரத்துக்கு 10 சென்ட் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம தன்னோட தங்கச்சிய அந்த லைப்ரரியில நீ சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா மட்டும் போதும்னு சொல்லி உனக்கு வாரத்துக்கு 1 சென்ட் தரேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ராபர்ட்டும் மைக்கும் பணத்துக்காக உழைக்காம பணத்தை அவங்களுக்காக உழைக்க வைக்கிறாங்க. இதுல நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுன்றது ஒரு தற்காலிக தீர்வா இருக்கலாம். அதிகமா சம்பாதிக்கிறீங்கன்னா உங்க செலவுகளையும் அதிகப்படுத்துவீங்க. அது மனித இயல்புதான். பயமும் பேராசையும் தான் நம்மள ஆட்டி படைக்குது. ஒரு தடவை இந்த எலிப்பொறியில மாட்டிக்கிட்டீங்கன்னா வெளியே வர்றது கஷ்டமான விஷயம் தாங்க. ஆனா முடியாதுன்னு சொல்லவே முடியாது. பாடம் 2, நிதி கல்வி அறிவை ஏன் கற்பிக்க வேண்டும்? நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறது இங்க முக்கியமே கிடையாதுங்க. எவ்வளவு உங்ககிட்ட நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். நிறைய மதிப்பெண்கள் எடுத்தா பணக்காரன் ஆகலான்றது முட்டாள்தனம். படிப்பு எந்த வகையிலயும் முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆத்தர் சொல்றாரு. ஆனா என்னுடைய பார்வையில நம்ம மக்கள் எல்லாருக்குமே கல்விங்கிறது அவசியமான ஒண்ணு. கல்வி இல்லாம ஜெயிக்கிறவங்க 10 பேர் இருக்கலாம். ஆனா கல்வியால ஜெயிச்சவங்க 1000 பேர் இருக்காங்க. கல்வி ஒரு அடிப்படையான தேவை. ஆனா அது உங்களை பணக்காரன் ஆக்காது அப்படிங்கிறதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய கல்வி முறை ஒரு தொழிலாளியை உருவாக்குறதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு இந்த ஆத்தர். பணம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் நம்ம படிக்கிறோம். ஆனா அந்த பணத்தை எப்படி கையாளணும், செல்வத்தை எப்படி அதிகப்படுத்தணும், சம்பாதிச்ச பணத்தை எப்படி காப்பாத்தணும், இந்த மாதிரி எதையுமே நம்ம ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் சொல்லி தர மாட்டாங்க. இந்த ரேட் ரேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல நீங்க அசட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் வித்தியாசத்தை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அசட் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வரும், லயபிலிட்டி உங்களுக்கு ஒரு செலவை இழுத்து விடும். இப்போ உங்களுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு பணம் வருது, நீங்க செலவு பண்றதுனால உங்க பணம் வெளியே போகுது. அதுல உங்க செலவுகளை கம்மி பண்ணிட்டு ஒரு அசட்டை உருவாக்குனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வரும். ஆனா நம்மள முக்காவாசி பேரு அசட்டை உருவாக்குறதுக்கு பதிலா செலவு பண்றதுல தான் குறியா இருப்பாங்க. அசட்டோட கேஷ் ஃப்ளோ இப்படி தாங்க இருக்கும். இதே பணக்காரர்கள் அசட்டை உருவாக்குறதுல தான் ரொம்ப குறியா இருப்பாங்க. ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் அசட்டுன்னு நினைச்சு லயாபிலிட்டியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. புரியிற மாதிரி சொல்லணும்னா நீங்க பெரிய வீடு கட்டி அதுக்கு 15-20 வருஷத்துக்கு கடனையும் கட்டி அதுல நீங்க வசிச்சீங்கன்னா அந்த வீட்ல இருந்து உங்களுக்கு எந்த வருமானமும் வரப்போறதில்ல. அப்படின்னா அது லயபிலிட்டி. அதுவே மக்கள் நடமாடுற இடத்துலயோ இல்ல நல்ல வளர்ச்சி அடைஞ்ச இடத்துலயோ ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டி வாடகைக்கு விட்டீங்கன்னா அது அசட். அதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். உங்களோட தேவைக்காக ஒரு லக்ஸரியான காரை வாங்கி அதுக்கு 15 வருஷம் நீங்க இஎம்ஐ கட்டி உங்களோட சொகுசுக்காக அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுல இருந்து எந்த வருமானமும் உங்களுக்கு வரப்போறது இல்ல. அப்படின்னா அதுவும் லயபிலிட்டி தான். அதுவே ஒரு எலக்ட்ரிக் காரை வாங்கி வாடகைக்கு விட்டு சம்பாதிச்சீங்கன்னா அது ஒரு அசட். அதுல இருந்து உங்களுக்கு வருமானம் வரும். இப்ப கேஷ் ஃப்ளோவை பத்தி பார்ப்போம். ஏழை மக்களோட பண ஓட்டம் எப்படி இருக்கும்னா சம்பாதிப்பாங்க, அதை வாழறதுக்காக மட்டுமே செலவு பண்ணுவாங்க. எப்படின்னா வாடகை, சாப்பாடு, போக்குவரத்து. இதுல என்ன ஒரு பரிதாபம்னா படிக்கிறதுக்கும் மருத்துவ செலவுக்கும் கூட பணத்தை அவங்களால ஒதுக்க முடியாது. ஒரு நடுத்தர மக்களோட பண ஓட்டம் இப்படித்தான் இருக்கும். இவங்களுக்கும் அந்த ஏழை மாதிரி தான், என்ன கொஞ்சம் அதிகமா சம்பாதிப்பாங்க. ஏழை மக்களை மாதிரியே இவங்களுக்கும் அதே செலவுகள் இருக்கும். அதோட சேர்த்து ஹோம் லோன், கார் லோன், எஜுகேஷன் லோன் எல்லாத்துலயும் இஎம்ஐ இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸும் இருக்கும். இது மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பணம் சம்பாதிக்கிறதே செலவு பண்றதுக்கு தானே. நான் எதுக்கு சேர்த்து வைக்கணும்? நான் ஆசைப்பட்ட பொருளை வாங்க முடியலனா இது என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வாழ்க்கை முழுக்க உழைக்கணும், செலவு பண்ணணும். இதத்தான் அவங்களோட வாழ்க்கையோட ரொட்டீனாவே வச்சிருப்பாங்க. நான் அப்ப சொன்ன மாதிரிதான் தனக்காக பெரிய வீடு வாங்குறதையும் தன்னுடைய சொகுசுக்காக பெரிய கார் வாங்குறதையும் சொத்துன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அசட் எப்பவுமே நமக்கு வருமானத்தை மட்டும்தான் ஈட்டி தரும். ஆனா நீங்க வாழற வீடோ நீங்க பயன்படுத்துற காரோ உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வராது. இன்னைக்கு ஒரு வீடு வாங்கி 15 வருஷம் கழிச்சு அந்த வீட்டை விற்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க செலவு பண்ணதை விட கம்மியா தான் அந்த வீட்டை விற்கணும். ஆனா நிலத்துக்கு அப்படி கிடையாது. அது சொத்து தான், அதை வித்தாதான் காசு கிடைக்கும். அதே மாதிரி தான் சொகுசு கார்கள்
கார்களும் பல லட்சம் கொடுத்து நீங்க வாங்கினா காரை அடுத்த வருஷமே வித்தாலும் நீங்க வாங்கின ரேட்டுக்கு கூட அதை விற்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி சொத்தாகும்? இதுதான் செல்வந்தர்களுடைய பண ஓட்டம். அவங்களோட வருமானம் அசட்ல இருந்து தான் வரும். பங்கு சந்தையில இருந்து வாங்கின ஸ்டாக்ஸ்ல இருந்து டிவிடெண்டா வரும். அவங்க வச்சிருந்த பில்டிங்ல இருந்து வாடகையா வரும். கடன் பத்திரங்கள்ல இருந்து பெரிய வருமானம் வரும். அவங்க பண்ற தொழில இருந்து வருமானம் வரும். ஏழைகள் எப்பவுமே லயபிலிட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால காலம் ஃபுல்லா உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. பணக்காரர்கள் எப்பவுமே அசட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மேலும் பணக்காரனா ஆவாங்க. ரேட் ரேஸ்ல இருந்து வெளியேயும் போவாங்க. நம்மள பல பேருக்கு வேலை செய்யறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்ப அவங்களால அசட்டை உருவாக்க முடியாதா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஆத்தர் சொல்றத எல்லாராலையும் செய்ய முடியும் தான். ஆனா எல்லாருடைய சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? நீங்க வேலை செய்யும் பொழுதே இந்த ரேட் ரேஸ்ல இருந்து உங்களால தப்பிக்க முடியும். உங்க லயபிலிட்டிஸை குறைச்சிக்கிட்டு, அதாவது உங்களுடைய செலவுகளை குறைச்சிக்கிட்டு, உங்க சொகுசுக்காக வாங்கின கடன்கள்ல இருந்து எல்லாத்தையும் குறைச்சு அந்த பணத்தை அசட்டை உருவாக்க பயன்படுத்துங்க. பணத்தை சேர்த்து வச்சு பங்கு சந்தையில போடுங்க. அந்த பங்கு சந்தையில இருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் மறுபடியும் முதலீடு பண்ணுங்க. ஹோம் லோன், கார் லோன் எல்லாத்தையும் வாங்காம அந்த பணத்தை உங்க தொழிலுக்காகவோ இல்ல உங்க மேலேயோ முதலீடு பண்ணுங்க. அந்த தொழில்ல இருந்து வரக்கூடிய பணத்தை செலவு பண்ணாம ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்ணுங்க. உங்களுக்கு வாடகை வர மாதிரி ஒரு அசட்டை உருவாக்குங்க. இத பண்றதுக்கு 5 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனா இந்த ரேட் ரேஸ்ல இருந்தீங்கன்னா 25-30 வருஷத்துக்கு நீங்க வேலை பார்த்தே ஆகணும். இதுல இருந்து நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? பணத்தை சம்பாதிக்கிறத விட உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்றது தான் இங்க முக்கியம். உங்க வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய அசட்டுக்கும் உங்க செலவுகளை அதிகப்படுத்தக்கூடிய லயபிலிட்டிக்கும் வித்தியாசத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். பணக்காரர்கள் அசட்டை பில்ட் பண்ணுவாங்க. ஏழைகளும் நடுத்தர மக்களும் அசட்டுன்னு நினைச்சு லயபிலிட்டியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. பாடம் 3, உங்க சொத்துக்களை அதிகரிக்க துவங்குங்க. அப்ப சொன்ன மாதிரிதாங்க, பணக்காரர்கள் எப்பவுமே அசட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த புத்தகத்தை எழுதின ராபர்ட் கியோஸ்கி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஜெராக்ஸ் போட்டோ காப்பி கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருந்தாரு. கெரியரை ஆரம்பிக்கும் பொழுது எல்லாராலையும் தொழில் தொடங்க முடியாதுதாங்க. அதனாலதான் அவரும் வேலை பார்த்தாரு. ஆனா இந்த ரேட் ரேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னுடைய வருமானத்தை அதிகமா சேர்த்து வைக்க தொடங்கினாரு. சேர்த்து வச்சது மட்டும் இல்லாம அந்த வருமானத்தை ஒரு அபார்ட்மெண்ட்ல முதலீடு பண்ணாரு. அதனுடைய விளைவா அவர் சம்பாதிச்சதை விட அதிகமான வருவாய் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து அவருக்கு வந்துச்சு. அடுத்து 3வது விஷயம், அவர் வேலையை விட்டுட்டாரு. உங்க அசட் எதுவா வேணாலும் இருக்கலாம். வருமானம் ஈட்டு தரக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸா கூட இருக்கலாம். டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு ஸ்டாக்கா கூட இருக்கலாம். புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க கூடிய ஒரு வெப்சைட்டா கூட இருக்கலாம். நீங்க போகாமலேயே நடக்கக்கூடிய ஒரு தொழிலா கூட இருக்கலாம். உங்களுடைய சந்தோஷத்துக்காக பண்ற எந்த ஒரு வேலையா வேணாலும் இருக்கலாம். ஒரு தடவை உங்க அசட்ல இருந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த பணம் இன்னும் அதிகமான பணத்தை ஈர்க்க தொடங்கும். அது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கவும் தொடங்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம். சுதந்திரமா இருக்கலாம். உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒவ்வொரு அசட்டும் ஒவ்வொரு தொழிலாளி மாதிரி. நீங்க ஒரு லக்ஸரியான கார்ல போக அவங்க உங்களுக்காக உழைப்பாங்க. முக்கியமான விஷயம் இதுல என்ன தெரியுங்களா? நடுத்தர மக்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலையை தேடுவாங்க. பணக்கார மக்கள் பணம் சம்பாதிச்சு தர பணத்தை வச்சு மேலும் மேலும் பணக்காரன் ஆவாங்க. பணக்காரர்கள் தொழில் முனைவோராக முயற்சி பண்ணுவாங்க. அந்த தொழிலுக்கு ஒரு ப்ராப்பரான சிஸ்டத்தை உருவாக்குவாங்க. அவங்க அங்க போகலனாலும் அந்த தொழில் நடக்கிற மாதிரி பாத்துக்குவாங்க. பாடம் 4, வரிகளின் வரலாறும் வணிக நிறுவனங்களின் சக்தியும். மக்கள் பணக்காரர்களை தண்டிக்க விரும்புவாங்க. ஆனா பணக்காரர்கள் அதை பெருசாவே எடுத்துக்கிறதே கிடையாது. அவங்க கிட்ட பணம் என்னும் சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் இருக்கு. அவங்கள ஒண்ணுமே நம்மளால செய்ய முடியாது. அரசு விதிக்கும் வருமான வரி கூட அவங்கள ஒன்னும் செய்யறதே கிடையாது. வாழ்க்கையில எதுவுமே உறுதின்னு சொல்ல முடியாது. ஆனா இறப்பும் வருமான வரியும் அப்படிப்பட்டது இல்ல. இந்த காலத்துல மக்கள் வருமான வரிய ஒரு சுமையா தான் பாக்குறாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லைங்க. அந்த காலத்துல சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், செட்டில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தேவையே கிடையாது. அதை விட ரொம்ப தேவையா இருந்தது உயிரோட இருக்கிறது தான். பக்கத்து நாட்டுக்காரன் படைபலத்துல கொஞ்சம் பலவீனமா இருந்தா உடனே போர் செஞ்சு அந்த நாட்டை கைப்பற்றதான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நாடு எப்படி ஆகும்னு யாருக்குமே தெரியாது. அதனால எல்லா நாட்டு மக்களும் அரசு விதிக்கிற வரிக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லாம வருமான வரியை செலுத்திக்கிட்டு வந்தாங்க. ஏன் வருமான வரியை செலுத்தினாங்கன்னா மக்கள் இந்த வருமான வரியை கொடுக்கும்
பொழுது தான் அரசு தன்னுடைய நாட்டோட போர் பலத்தை அதிகப்படுத்த முடியும். இது எல்லா நாட்டிலையும் இப்படிதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன் இங்கிலாந்துலயும் யுஎஸ்லயும் வருமான வரியே கிடையாது. 1200ல தான் இங்கிலாந்துல டாக்ஸே கொண்டு வந்தாங்க. 1800ல தான் அந்த வருமான வரியை நிரந்தரமாக்குனாங்க. என்னதான் வருமான வரி நாட்டோட நன்மைக்காக ஆரம்பிச்சாலும் இப்ப அது ஏழைக்கும் நடுத்தர மக்களுக்கும் எதிரியா தான் இருக்குதுன்னு சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அப்ப பணக்காரர்கள் மட்டும் எப்படி வருமான வரியில இருந்து தப்பிக்கிறாங்க? நீங்க சம்பளத்துக்கு வேலை பார்த்து ஒரு மாசத்துக்கு 1,00,000 சம்பாதிக்கிறீங்கன்னா, அதாவது வருஷத்துக்கு 12 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேல நீங்க வருமான வரியை மட்டுமே கட்ட வேண்டியது இருக்கும். அப்படி பார்த்தா 30 வருஷத்துக்கு நீங்க வேலை பார்க்கறீங்கன்னா 30 மாச சம்பளத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்காகவே நீங்க வேலை பார்த்திருக்கீங்கன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 2.5 வருஷங்க. உங்க வருமான வரியை குறைக்கிறதுக்காக நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒரு அளவுக்கு மேல உங்களால குறைக்கவே முடியாது. ஆனா தொழில் பண்ற பணக்காரர்கள் அந்த வருமான வரியை ரொம்ப சாதுரியமாவே கையாளுவாங்க. நீங்க பங்குச்சந்தையில முதலீடு பண்ண பயப்படுவீங்க. ஆனா அவங்க வருமான வரியை சேமிக்கக்கூடிய பங்குகள்ல முதலீடு பண்ணி வச்சிருப்பாங்க. அதாவது இஏஎஸ்எஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்றது மூலியமா டாக்ஸ் பெனிஃபிட்ஸையும் அடைவாங்க. அது மட்டும் இல்லாம நஷ்டமாகறதுக்காகவே ஒரு சில தொழிலை தொடங்குவாங்க. அந்த நஷ்டத்தை கணக்கு காட்டி வருமான வரியை கம்மி பண்ணுவாங்க. ஏழைகளும் நடுத்தர மக்களும் வரி கட்டுவாங்க, சம்பாதிப்பாங்க, செலவு பண்ணுவாங்க. ஆனா பணக்காரர்கள் சம்பாதிப்பாங்க, செலவும் பண்ணுவாங்க, வரியும் கட்டுவாங்க. பாடம் 5. பணக்காரர்கள் பணத்தை கண்டுபிடிக்கின்றனர். ஏழைகளும் நடுத்தர மக்களும் பணம்னு சொன்ன உடனே அவங்களுடைய யோசனை என்னவா இருக்கும்னா, நல்ல வேலைக்கு போகணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், நிறைய பணத்தை சேர்த்து வைக்கணுங்கிறதா தான் இருக்கும். உலகத்தோட ஆக சிறந்த செல்வம் எது தெரியுங்களா? அது உங்க மனசுதான். நம்மளோட ஆழ் மனசை சரியா பயிற்றுவிச்சோம் அப்படின்னா பெருஞ்செல்வத்தை நம்மளால அடைய முடியும். ஆழ்மனதை கட்டுப்படுத்த தெரியாம அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஏழையாவே இருக்கிறதையும் ஏழையாவே சாகுறதையும் யாராலையுமே தடுக்க முடியாது. பணக்காரர்கள் பணத்துக்காக நேரத்தை விரயம் பண்ண மாட்டாங்க. 30 வருஷம் கழிச்சு கோடீஸ்வரன் ஆகிறதுக்காக காத்திருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அசட்டை உருவாக்குவாங்க. அந்த சொத்தை பெருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்துறது மூலமா தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை அவங்களுக்கு எளிமையாவே கண்டறிய முடியும். நீங்க ஒரு பெருஞ்செல்வத்தை திரட்டணும் அப்படின்னா கண்டிப்பா தொழில் பண்ணா மட்டும்தான் முடியும். வேலை பார்க்கறது ஒன்றும் அசிங்கமான விஷயம் இல்லைங்க. பணத்தை அதிகமா சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கணும் இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மென்டாலிட்டியோட இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு பணத்தை நிறைய சம்பாதிக்கணும், சுதந்திரமா இருக்கணும், செல்வத்தை நிறைய சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தொழில் மட்டும்தாங்க. நிறைய பேர் யோசிப்பாங்க காசு இருந்தா மட்டும்தான் தொழில் பண்ண முடியும் அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாதுங்க. பணத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. முதலாவது நீங்க பிசினஸ் மென்டாலிட்டியில இருக்கணும். நீங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்க ஒழுங்கா வேலை பார்த்தாலும் பார்க்கலனாலும் மாசம் ஆனா உங்களோட சம்பளம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனா உங்க தொழில் அப்படி கிடையாதுங்க. இந்த மாசம் அதிகமான லாபத்தை கொடுக்கும், அடுத்த மாசம் நஷ்டத்தை கூட கொடுக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய மென்டாலிட்டி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். ரெண்டாவதான விஷயம், முதலீட்டை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஐடியா. ஒரு சரியான பிசினஸ் ஐடியா இருந்தா மட்டும்தான் இந்த ஐடியாவுக்கு சரியான திட்டம் போட முடியும், அந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியும். அதனால முதலீடு என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி புலம்பாம நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் டெவலப் பண்ணுங்க. இந்த 2த்தையும் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்து ஃபினான்ஷியல் ஐக்யூவை டெவலப் பண்ண முடியும். அடுத்து ஃபினான்ஷியல் ஐக்யூவை டெவலப் பண்ண முதல்ல தேவையான விஷயம் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஃபினான்ஷியல் லிட்ரஸினா ஒண்ணுமே இல்லைங்க. உங்க இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை படிக்க தெரிஞ்சிருக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லாம அதை புரிஞ்சுக்கவும் தெரியணும். எதுல உங்க வருமானம் வருது, அந்த வருமானம் எதுல செலவாகுது, தொழில் சரியா நடக்குதா இல்லையா, அதை சரிப்படுத்த அவசர காலம் பணம் இருக்கா, எது அசட் எது லயபிலிட்டி, இது எல்லாத்தையும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணுங்க. இது எல்லாத்தையும் நீங்க நல்லா தெரிஞ்சு தொழில் பண்ணாதான் உங்க தொழில் எதுல பலவீனமா இருக்கு அப்படிங்கிறதையும் எதுல வலிமையா இருக்குன்றதையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு பேர் தாங்க ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ரெண்டாவது விஷயம் இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. சாதுரியமா முதலீடு பண்றத கேட்கறதுக்கு எளிமையா தெரியலாம், ஆனா இத பல பேரால கடைபிடிக்கவே முடியாது. நீங்க முதலீடு பண்ண பணம் மேலும் மேலும் பணத்தை கொண்டு வந்துச்சுன்னா அதை விட சிறந்த முதலீடு எதுவுமே கிடையாது. மூணாவது சப்ளை அண்ட் டிமாண்ட். நீங்க விற்கக்கூடிய பொருளை அதிகமான மக்களுக்கு சரியான விலையிலேயோ இல்ல
மலிவான விலையிலேயோ கொடுக்க போறீங்களா? இல்ல குறைவான மக்களுக்கு அதிக விலையில கொடுக்க போறீங்களா? பொருள விற்பனை பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் தெரிஞ்சிருக்கணும். சப்ளை அண்ட் டிமாண்ட் தெரியணும்னா, நீங்க யாருக்கு விற்பனை பண்ண போறீங்கன்றதையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். உங்களுடைய கஸ்டமர நீங்க கண்டுபிடிக்கணும். 4வது சட்ட ரீதியான தகவல்கள கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருந்தாலே போதும். எவ்வளவு சம்பாதிச்சா எவ்வளவு வருமான வரி கட்டணும்? உணவுப் பொருட்கள பேக் பண்ணி விக்கிறீங்கன்னா, அதுக்கு யாருகிட்ட சர்டிபிகேட் வாங்கணும்? இந்த மாதிரி சட்ட ரீதியான தகவல்கள கொஞ்சம் முக்கியமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த 4 தூண்களும் தான் உங்க ஃபினான்ஷியல் ஐக்யூவ அதிகப்படுத்தும். நீங்க பெருஞ்செல்வத்த திரட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தொழில் பண்ணணும். தொழில் பண்றதுக்கு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவைப்படும். அந்த ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஃபினான்ஷியல் ஐக்யூ மூலமா தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபினான்ஷியல் ஐக்யூ அதிகமா இருக்கிறதால தான் பணக்காரர்கள் எப்பவுமே ஒரே வருமானத்தை நம்பி இருக்க மாட்டாங்க. புதுசா என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. புது அசட்டை தேடுவாங்க. புது வருமானத்தை உருவாக்குவாங்க. சரியான நேரத்துக்காக காத்திருக்க மாட்டாங்க. புது புது செயல்கள்ல ஈடுபடுவாங்க. அது சரியான நேரத்தை உருவாக்கும். பாடம் 6, கற்பதற்காக வேலை செய்யுங்கள், பணத்திற்காக வேலை செய்யாதீர்கள். ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் தற்காலிக தீர்வு எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. அடுத்த மாசத்துக்கு எனக்கு பணம் வந்தா போதும், இந்த கமிட்மெண்ட்டை நான் எப்படியாவது முடிச்சிருவேன் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதுவே 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறீங்க, 10 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா ஒன்னும் தெரியலன்னு சொல்லுவாங்க. இல்லனா இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான சம்பளம் தரக்கூடிய வேலைக்கு போனாலும் புதுசா ஏதாவது அவங்க கத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறது நீங்க சம்பாதிக்கிற பணத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க தேடுற நிரந்தரமான வேலையை விட மேலானது. ஒரு சம்பளத்துக்காக வேலை பார்க்கறத விட ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிட்டு ஒருத்தர் அதிகமா சம்பாதிப்பாரு. அந்த ஏழை அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தரமான வேலை தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாரு. ஆனா அந்த பணக்கார அப்பா கத்துக்கிறது தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லுவாரு. நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பெற்றோர்கள் இந்த மனப்பான்மையில தான் இருப்பாங்க. அந்த ஏழை அப்பா ராபர்ட்ட ஒரு நல்ல நிரந்தரமான வேலைக்கு அனுப்பணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த பணக்கார அப்பா ராபர்ட்டுக்கு புதுசா ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. நீங்க எந்த தொழில் பண்ணாலும் நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான ஸ்கில் எது தெரியுமா? முதல்ல பணத்தை விரயம் படுத்தாம சரியான முறையில கையாளணும். சுருக்கமா சொல்றதா இருந்தா வரவு செலவுகளை சரியா பாத்துக்கணும். 2வது, நீங்க சுயமா தொழில் பண்ணாலும் சரி இல்ல ஒரு பெரிய தொழில் பண்ணாலும் சரி ஒரு சரியான திட்டம் இருக்கணும். அது நேரத்தை ஒதுக்கக்கூடிய திட்டமாவும் இருக்கலாம், வேலையை செய்யக்கூடிய திட்டமாவும் இருக்கலாம். ஆனா அந்த திட்டத்தை நீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்தவே கூடாது. அந்த திட்டம் நீங்க இருந்தாலும் இல்லாட்டியும் நடந்துகிட்டே இருக்கணும். 3வது, சில பேருக்கு நல்ல தொழில் பண்ண தெரியும் ஆனா மக்கள் கிட்ட பேச தெரியாது. அப்படி நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை வளர்த்துக்க முயற்சி பண்ணுங்க. அது உங்க கஸ்டமரை கவர உங்களுக்கு உதவி பண்ணும். உங்க தொழில வேலை பார்க்குற வேலையாட்களை ஊக்குவிக்கவும் பயன்படும். வேற ஏதாவது பிசினஸ் நீங்க பேசுறீங்கனாலும் அதுல பேரம் பேசுறதுக்கு உங்களுக்கு உதவியாவும் இருக்கும். வறுமையில வாழற திறமையானவர்கள் இந்த உலகத்துல அதிகம் பேர் இருக்காங்க. அவங்க அவங்களோட திறமையை கண்டுபிடிச்சு அந்த திறனை மேம்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பா வெற்றியை பெறலாம். பாடம் 7, தடைகளில் இருந்து மீளுதல். ஏழை மக்கள் ஏழையா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற 5 தடங்களை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். முதல்ல பயம். பணத்தை சம்பாதிக்கிறத விட அதை இழந்துடுவோன்ற பயம் எப்பவுமே நமக்குள்ள இருக்கும். அதனாலதான் முதலீடு பண்றதுக்கு ரொம்பவே நம்ம பயப்படுவோம். 2வது, செல்வம் அடையக்கூடிய வழி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது அவ்வளவு சுலபமா அவங்க நம்பவும் மாட்டாங்க. 3வது, சம்பளத்துக்காக வேலை செய்யும் பொழுது சுறுசுறுப்பா இருக்கிறவங்க தனக்காக வேலை செய்யக்கூடிய வேலைகள்ல ரொம்பவே சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அது அவங்கள புது விஷயங்கள்ல ஈடுபட வைக்காது, புதுசா ஒன்ன கத்துக்கவும் வைக்காது. 4வது, பணத்தை தேவையில்லாத விஷயத்துக்காக செலவு பண்றதையே வழக்கமா வச்சிருப்பாங்க. அது ஒரு கெட்ட பழக்கம்ன்றதையே தெரியாம பண்ணுவாங்க. 5வது, அவங்களுக்கு தெரியாத விஷயத்த யாராவது சொன்னா கேட்க தயாராவே இருக்க மாட்டாங்க. தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பாடம் 8, எப்படி துவங்குவது. கண்ணு கெட்டின தூரத்துலலாம் தங்கம் இருக்கு. ஆனா நம்மள பல பேருக்கு அது தெரியறதே கிடையாது. நீங்க பினான்சியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படின்னா நான் சொல்ல போற இந்த 10 வழிகளை நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணுங்க. முதல்ல உங்களுடைய தேவை என்னன்றத கண்டுபிடிங்க. உங்களுக்குன்னு ஒரு தேவை கண்டிப்பா இருக்கும். அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்
என்ன தடங்கள் வந்தாலும் அதுக்காக உழைக்க ஆரம்பிங்க. 2வது, தேவைய கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்காக தினமும் உழைக்க ஆரம்பிங்க. அத தினமும் செய்யக்கூடிய ஒரு பழக்கமாவே வச்சுக்கோங்க. தினமும் நாம என்ன வேலை செய்றோமோ அதுல தான் நம்ம வெற்றியோட ரகசியம் மறைஞ்சிருக்கு. நீங்க ஏழையா இருக்கணுமா? இல்ல நடுத்தரத்துல இருக்கணுமா? இல்ல பணக்காரன் ஆகணுமான்றத உங்க பழக்கவழக்கம் தான் முடிவு பண்ணும். பெரும்பாலானவங்க நீங்க சொல்றது எல்லாம் சரிதாங்க. ஆனா நான் எல்லாம் பணக்காரனாக வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல இந்த எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்து வெளிய வரணும். நீங்க எப்ப பணக்காரன் ஆவேன்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் அதுக்கான முயற்சியையே ஆரம்பிப்பீங்க. 3வது, பார்க்குற எல்லாரையும் நண்பன்னு சொல்லாதீங்க. சில நண்பர்கள் நமக்கு எப்பவுமே உறுதுணையா இருப்பாங்க. அவங்க நமக்கு முதுகெலும்பு மாதிரி இருப்பாங்க. ஆனா பல நண்பர்கள் நம்ம வெற்றியில பொறாமப்படுறவங்களா தான் இருப்பாங்க. இல்ல அவங்க வெற்றிக்கு தடைக்கல்லாவும் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. 4வது, புதுசா ஒரு விஷயத்த கத்துக்க பயப்படவே பயப்படாதீங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு தான் போகணுங்கிறது அவசியமே கிடையாதுங்க. நல்ல வழி நிறைய இருக்கு. பணத்தை நிறைய வழிகள்ல நம்மளால சம்பாதிக்க முடியும். வேகமா ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நிறைய மக்கள் சமூக வலைதளங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கொஞ்ச நாள் ஒதுங்கி உங்க தொழில முன்னேற்ற புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டா போதும். நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். 5வது, உங்களுக்காக ஒரு விதிமுறைகளை உருவாக்குங்க. அதை யாருக்காகவும் மாத்திக்காதீங்க. அதுலயும் முக்கியமா நீங்க என்ன வேலை பார்த்தாலும் சரி, முதல்ல உங்களுக்கான ஊதியத்தை கொடுங்க. அது உங்களை ஊக்குவிக்க பயன்படும். இல்ல பிற்காலத்துல ஒதுக்கக்கூடிய ஒரு முதலீடாவும் இருக்கலாம். ஆனா பணம் கையில வந்த உடனே முதல்ல உங்களுக்கான ஊதியத்தை கொடுங்க. அதை ஒழுக்கமா கடைபிடிக்கவும் செய்யுங்க. 6வது, உங்களுக்கு தேவையான ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா அந்த கோர்ஸ் உங்க வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னா அந்த கோர்ஸை உங்க தொழிலுக்கு முக்கியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு யோசிக்காதீங்கங்க. கண்டிப்பா அதை செய்யுங்க. 7வது, நீங்க முதலீடு பண்ணணும்னு ஆசைப்பட்டு அதை பெரிய அளவுல தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு காத்திருக்காம உங்களால என்ன முடியுமோ அதுல இருந்து ஆரம்பிங்க. 500 ரூபாய் தான் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா மாசம் மாசம் 500 முதலீடு பண்ணுங்க. பங்கு சந்தையிலேயே நீங்க கோல்டு வாங்கலாம், சில்வர் வாங்கலாம். பெரிய பணத்துக்காக காத்திருக்காதீங்க. வாய்ப்பு உங்க கையிலேயே இருக்கு. 8வது, எதிர்பாராத விதமா உங்க கையில ஒரு 10 லட்சம் கிடைக்குது அப்படின்னா உடனே நீங்க என்ன செய்வீங்க? ஒரு கார் வாங்கணும், பைக் வாங்கணும், போன் வாங்கணும், இல்லனா ட்ரிப் எங்கேயாவது போகணும். இப்படித்தான் நம்மள பல பேர் யோசிப்போம். நம்ம கிட்ட கொஞ்சம் காசு வந்தாலும் அதை ஆடம்பரத்துக்காகத்தான் செலவு பண்ணுவோம். அதையும் கடன்ல தான் வாங்குவோம். இப்படி மறுபடியும் மறுபடியும் கடன் வாங்குறதால மறுபடியும் நாம ஒரு தொழிலாளியா தான் இருப்போம். அதுக்கு பதிலா சொத்தை உருவாக்குங்க. அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு உங்க ஆடம்பரத்தை அனுபவிங்க. உதாரணத்துக்கு ஒரு வீடை கட்டி வாடகைக்கு விட்டு அந்த வாடகையில இருந்து வர காசை வச்சு கார் வாங்குங்க. 9வது, நீங்க ஒரு தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த துறையில யார் ஜாம்பவானா இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க என்ன பண்ணி அந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு யோசிங்க. அவங்க எப்படி ஒவ்வொரு முடிவையும் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்னு தேடி பாருங்க. 10வது, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொடுத்து பழகுங்க. அது பாசமா இருந்தாலும் சரி, காதலா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமா உங்களுக்கு திரும்ப வரும். பணத்தை மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணுங்க. அவங்க ஆர்வமா இருக்கிற பட்சத்துல அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா அது இன்னும் உங்க மைண்ட்ல ரொம்ப ஆழமா பதிய தொடங்கும். எதை அதிகமா கொடுக்குறீங்களோ அது பல மடங்கா உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இவ்வளவுதான் நண்பர்களே. இந்த தகவல்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையை மாத்தி உங்களை ஒரு பணக்காரனா மாத்தும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த புத்தகத்தோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். வேணுன்றவங்க வாங்கி படிங்க. நன்றி.